As a couple itself, we had lot of issues. யார் ஏறுறாங்க இறங்குறாங்கன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். பிரவீனுமே வந்து அவரு என்ன ஹேண்டில் பண்ண விதமே வந்து கொஞ்சம் பேஷன்ஸ் ஜாஸ்தி அவருக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. Food sponsored by Tavasakutti Biryani, branches at Ananagar, Arumbakam, Maduravail, Pallikarnai, Ramapuram and Thambaram. Now I'm a wife. நான் வந்து என் வீடை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஜோனுக்குள்ள போயிட்டு அப்படி மறந்துட்டேன். நான் என்னவா இருந்தேன்றதே மறந்துட்டேன். எனக்கு வந்து ஓவர் வெயிட் ஆயாச்சு, வீட்டில் வழுக்கி விழுந்துட்டேன் ஒரு வாட்டி. ஸோ அதுலேருந்து நீ இஷ்யூஸ், நானே எஃபர்ட் போட்டாலுமே என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம வாழ்றதே வேஸ்ட்டா. எனக்கு கல்யாணம் ஆகி 12 years ஆயிடுச்சு. 12 years நான் வந்து இப்படி உட்காந்துருக்கேன். ஆஃப்டர் 12 years now getting up and doing this is, I don't know, I think I wasted a lot of time. Mentally எனக்கு டவுன் ஆயிருக்கீங்களா? Where I felt very depressed was when I was not able to play with my son. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மதரா இருக்கணும், நல்ல ஒரு வைஃபா இருக்கணும்னு யோசிச்சோம். But I'm not able to fulfill that. பட் ஆஃப் லேட் வந்து நான் என் பையனை டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு நானுமே வந்து அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டீன்ஸ் தான். நம்ம மட்டும்தான் வந்து ஒரு 37 வயசுல ஒரு ஆண்டி வந்து ஆடிட்டு இருக்கேன். சம்படி சேஜே என்னடா உங்க மம்மி வந்து இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. As a couple itself, we had lot of issues. நாங்கள் வெளியில் சொல்லாத ஒரு மந்த்ரா என்னன்னா, கோவத்தில் வந்து 2 பேரும் ரொம்ப டிஸ்டன்ஸாக போகணும் அப்படின்றது அந்த மாதிரி நாங்கள் யோசிக்கல. அந்த ஒரு நெகட்டிவிட்டி நம்மளே அறியாமலேயே நம்ம தலைக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. இப்போ பெருசாக சண்டையே பண்ணிட்டு போகிறேன். How is this journey as a mother அப்படின்ட்டு? Because like we all know like your first delivery was C-section and second was normal. அந்த ஒரு மித்து வந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் உடைச்சிங்க. ஏன்னா வந்து ஆனஸ்டா சொல்லணும்னா அந்த சோஷியல் மீடியால அப்பதான் வந்து தெரிய ஆரம்பிச்சது C-section to normal delivery பண்ணலாம் அப்படின்ட்டு. So how is this journey of being a mother? See, எல்லாருக்கும் போல டஃப்பா இருக்கு. ஐயோ சிரிச்சுக்கிட்டே உங்க கஷ்டத்தை சொல்றீங்க, அது மட்டும் தெரியுது. எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தான். அதுல இந்த ஜெனரேஷன்ல பசங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் தே ஆஸ்க், the things they do, ஒரு மாதிரி அவங்கள அந்த கரெக்டான லைன்ல கொண்டு போறது கொஞ்சம் டஃப் தான். கண்டிப்பா. ஆக்சுவலி நான் யோசிப்பேன், எங்க அம்மாவே இவ்வளவு போராடினேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்மள வச்சு செய்யறானுங்களே. அதோட கர்மாவா இல்ல என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் பட் ஆனா இப்போ பீயிங் a mother இப்போ ஒரு ஜர்னி போய்கிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்க அண்ணாக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த டப்பிங் ஸ்டுடியோ இதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஜஸ்ட் ஐம் டேக்கிங் டு யூ ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி அப்படின்ட்டு. லைக் the day when you started your career, சாய் பிரமுதிதா as a dancer அப்படின்னு தான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சது. அண்ட் ஆல்சோ செம்ம ஃப்ளெக்சிபிளான பாடி, பா இப்படிலாம் ஆடலாமா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் எல்லாருக்குமே வந்து வியப்பு உண்டாக்குனீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த நாள்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் டு த கெரியர் அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக ஒரு பிளானே கிடையாது. நான் பேசிக்காக வந்து ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். ஸோ காலேஜ் டைமில் வந்து டான்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். ஸோ எங்கள் காலேஜ் டீமில் சேர்ந்து அப்படி வந்து ஒரு ஜேர்னி அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கரியராக நான் பிளானே பண்ணல எதுவுமே. அது கடவுளாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு இல்லையா. ஸோ ரேண்டம்லி சம்படி இஸ் ஜஸ்ட் காலிங் மீ அண்ட் சேயிங், சும்மா ஒரு ஷோ இருக்குது, தேர் ஆஸ்கிங் யூ. நம்ம அப்படி போகிறோம் அப்படின்னும் போது நம்மளா தேடி போல, அதுவா நம்மளை தேடி வருது அப்படின்னும் அது வேல்யூ பண்ணோம்ல. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் அந்த மாதிரி. அது எங்கேயோ கொண்டு போய் இங்கே வந்து நிறுத்தியிருக்கு. எஸ், ஆக்சுவலி இப்போ அந்த டான்ஸிங் ஜேர்னி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஏன்னா வந்து அப்போ எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. அஃப்கோர்ஸ் பர்சனலி ஈவன் ஐ ஆல்சோ ஸோ அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த டான்ஸிங்க்கு ஒரு ஹால்ட் வர மாதிரி இருந்தது. அதை எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஆக்சுவலாக அது நானே எனக்கு கொடுத்துக்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, நானே என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஐ எம் ஹோம் மேக்கர், ஐ ஷுட் டேக் கேர் ஆஃப் த ஹவுஸ். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் போவேன். டான்ஸுமே வந்து ரொம்ப ஃபுல் டே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஐ திங்க் நான் வந்து my cup is full னு நானே நினைச்சிட்டேன். ஓகே. ஸோ ஐ தாட் ஓகே, now I'm a wife, I'm a home maker, நான் வந்து என் வீடை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஜோனுக்குள்ளே போயிட்டு. ஸோ அப்படி மறந்துட்டேன். நான் என்னவா இருந்தேன்றதே மறந்துட்டேன். ஐ திங்க் ப்ராபப்ளி மெனி பீப்புள் ஃபேஸ் திஸ் இன் தேர் லைஃப். நம்ம வந்து அந்த ஒரு ரோலை நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும், ஒரு ஒய்ஃபாக நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி 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 அப்படியே போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஐ forgot who I was. அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து புஷ் பண்ணிட்டே இருப்பாரு, நீ ஏன் இப்படி இருக்க, நீ வந்து இது பண்ண. எனக்கு என்னன்னா நமக்குன்னு குழந்தைலாம் ஆயிடுச்சு, தே ஷுட் நாட் ஃபீல் ஆக்வர்ட் வென் சம்படி சேஸ் என்னடா உங்க மம்மி வந்து இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் போட்டு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவாங்க, அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். பட் டச்வுட் மை சன் என்கரேஜஸ் மீ. ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு பூஸ்ட் வருது, ஓகே நம்ம பண்ணோம் அப்படின்னு. என்னன்னா பை த டைம் ஐ குட் ரியலைஸ் தட் இட் வாஸ் ஆல்ரெடி லேட். எனக்கு வந்து ஓவர் வெயிட் ஆயாச்சு, நான் கொஞ்சம் வீட்டில் வலிக்கி விழுந்துட்டேன் ஒரு வாட்டி. ஸோ அதுலேருந்து நீ இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நானே எஃபர்ட் போட்டாலுமே என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியல. புரியுது, மைண்ட் இஸ் ரெடி, பாடி இஸ் நாட் ரெடின்னு மாதிரி. எஸ், பட் ஆஃப் லேட் வந்து நான் என் பையனை டான்ஸ் கிளாஸ் போயிட்டு நானுமே வந்து அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். லக்கிலி தோஸ் கைஸ் ஆர் சோ என்கரேஜிங். அங்க பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டீன்ஸ் தான். நம்ம மட்டும் தான் வந்து ஒரு 37 வயசுல ஒரு ஆண்டி வந்து ஆடிட்டு இருக்கு, அந்த ஒரு ஃபீலே கொடுக்க மாட்டாங்க. ஐ ஆல்சோ ட்ரை டு ஜஸ்ட் ட்ரெஸ் அப் லைக் them and they encourage me so much. So ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஓகே, பட் ஆனால் இந்த ஹால் டு த ஜேர்னி அப்படின்னு மாதிரி இருக்கும்ல. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க இந்த ஓவர் வெயிட் ஆனது அப்படின்ட்டு, பிகாஸ் வி ஹவ் சீன் யூ லைக் வெரி ஃப்ளெக்சிபிள் அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது உங்கள் மைண்டே இதை ஆக்சுவலி எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? ஐயோ நம்ம ஓவர் வெயிட் ஆகிட்டோமே, என்ன பண்ணுறது, நம்ம முன்ன மாதிரி இல்லை அப்படின்ட்டு மென்டலி எனக்கு அது டவுன் ஆயிருக்கீங்களா? நான் என்னைக்குமே ஓவர் வெயிட் ஆயிட்டேன், பார்க்க இந்த மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணது கிடையாது. வேர் ஐ ஃபெல்ட் வெரி டிப்ரெஸ்ட் வாஸ் when I was not able to play with my son. நான் வந்து என் பையனுக்கு ஈடு கொடுத்து நான் ஓடணும் ஆடணும் அப்படின்னும் போது அப்போதான் எனக்கு என்ன நம்ம இப்படி ஆயிட்டோம், நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மதராக இருக்கணும், நல்ல ஒரு ஒய்ஃபாக இருக்கணும்னு யோசித்தோம். பட் ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபுல்ஃபில் தட் பிகாஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு பிளே வித் மை சன். அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்போ தான் எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், திஸ் இஸ் நாட் ஹவு வி ஷுட் ஹவ் ஹேண்டில்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்போவுமே என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹி கீப்ஸ் டெல்லிங் இட்ஸ் நாட் டூ லேட், கீப் ட்ரைங். எனக்கு அடுத்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நீ வந்து எனக்கு ஆடி காமிக்கணும், நீ வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படிலாம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவார் என்கரேஜ் பண்ணுறதுக்கு. நானும் அப்படியே அந்த ஜோன்ல போயிட்டு கால் வலினோடனே திரும்ப உட்காந்துருவேன். பட் ஆனால் இந்த கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து அங்கே வந்து பாதபட்சமே கால் வலிச்சா பொறுத்துக்கோங்கக்கா, ஒரு 2 தடவை ஆடிட்டு அப்புறமா உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்மள கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆஃப் லேட் நவ் ஒன்லி சி அகைன் எனக்கு கல்யாணம் ஆகி 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. 12 இயர்ஸா நான் வந்து இப்படி உட்காந்துருக்கேன். ஸோ ஆஃப்டர் 12 years now getting up and doing this is I don't know, I think I've wasted a lot of time. ஓகே, ஸோ அது ஓகே, இப்போ அதை வந்து ஒரு பாஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ரெஸ்யூம் பண்றீங்க, அதுதான் நான் வேஸ்ட் பண்ண டைமை இப்போ காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்றேன். I'm just trying. Yes, okay. இந்த ஜர்னி அப்படின்னு பார்க்கும்போது, உங்க லைஃப் ஜர்னி அப்படின்னு பார்க்கும்போது of course it is a roller coaster ride அப்படின்னு தான் இருக்கும். ஈவன் லைக் வெட்டிங்ல இருந்து பிகாஸ் ஒத்துக்கல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது மென்டலி வந்து நீங்கள் 2 பேரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? பிகாஸ் லைக் இந்த டவுன்ஃபால் வரும்போது யாராவது ஒருத்தர் இதாயிட்டாங்கன்னா அவங்களுமே பார்ட்னருமே அந்த மாதிரி ஆயிடுவாங்க. இல்லை, see we as a couple itself we had lot of issues. See again external influences or family influences எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அதை எப்படி வந்து நம்ம வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம நமக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். அப்போ வந்து யார் ஏறுறாங்க இறங்குறாங்கன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். பிரவீனுமே வந்து அவர் என்ன ஹேண்டில் பண்ண விதமே வந்து கொஞ்சம் பேஷன்ஸ் ஜாஸ்தி அவருக்கு. ஸோ ஹீ ஆல்சோ ஹேண்டில்ட் இட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. பட் ஒன்லி ஒன் மந்த்ரா ஐ திங்க் நாங்கள் வெளியில் சொல்லாத ஒரு மந்த்ரா என்னன்னா, we will never part each other. We are a family and we are going to stick together என்ற அந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் எங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஸோ அதனால நாங்கள் அந்த பிரிஞ்சு போகணும் இல்லை கோவத்தில் வந்து 2 பேரும் ரொம்ப டிஸ்டன்ஸாக போகணும் அப்படின்றது அந்த மாதிரி நாங்கள் யோசிக்கல. குட் ஒன்லி ஆக்சுவலி, ஏன்னா இப்போ தெரியல எங்களை அறியாமலேயே நாங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கோம். ஸோ அது லேட்டர் ஆன் வி ரியலைஸ்ட் அண்ட் இப்போ பெருசா சண்டையே இவங்க 12 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், குட்டீஸை பாத்துக்கிறதே ஒரு தனி வேலையா இருக்கும் அதுல. கரெக்ட். சின்ஸ் வி ஆர் ஜஸ்ட் இவால்விங், எவ்ரிதிங் கம்ஸ் இன்டு ஒன். ஒரு குட்டி பெட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் லிட்ரலா. அது வந்து இப்போ இந்த பெட்டி காணாம போனா கூட பரவாயில்லடா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். பிகாஸ் அந்த ஃபோன்னாலே எத்தனையோ பேர் வந்து டிப்ரெஸ் ஆகிறது, இந்த சோஷியல் மீடியா நெகட்டிவிட்டி
அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்போ நானுமே ஒரு சில நியூஸ்லாம் படிக்கும் போதுல நமக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்காது. பட் அந்த நியூஸை படிக்கும்போது ஒருவேளை இந்த பிரச்சனை நமக்கு வந்துருமோ, எக்ஸாக்ட்லி. புரியுதா? அந்த ஒரு நெகட்டிவிட்டி நம்மளே அறியாமலேயே நம்ம தலைக்குள்ள போய்கிட்டே இருக்கு. யாருக்கோ நடந்தது நமக்கு நடந்துரும்ன்ற பயம் ஒரு மாதிரி நம்மள ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல நம்மளோட ரியாக்ஷன்ஸை மாத்திட்டே இருக்கு. ஐ திங்க் அது நம்மளுக்கு புரிய வச்சுக்கிறது தான். we have to avoid it. just because it happened to him doesn't mean. இப்போ நீங்க லைஃப்ல நிறைய பேர் மீட் பண்ணிருப்பீங்க. ஒரு 10 பேர்ல ஒரு 2 பேர் உங்களுக்கு கண்டிப்பா துரோகம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பயந்துட்டு 8 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கட் பண்ண முடியாதுல்ல. இவன் திரும்பவும் துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, தட் இஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப், அது ஒரு நல்ல ஜேர்னி அப்படின்றத ஏத்துக்கிட்டு we have to keep moving on. நிறைய லைஃப் விஷயங்கள் பேசும்போது இந்த விஷயமும் அப்படியே பேசணும் அப்படின்னு இருந்தேன். பிகாஸ் லைக் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாருக்குமே அது இருக்கிறது தான். லைஃப் வந்து வாழணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலுமே இது ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். லைக் பர்சனலி ஐ ஹாவ் தட் அந்த ஃபியர், ப்ராப்ளி போஸ்ட் ஆக்சிடென்ட்னாலேயா இல்லை என்னன்னு தெரியல, அந்த ஃபியர் ஆஃப் டெத்துன்னு ஒன்று இருக்கும்ல. அது நாட் ஜஸ்ட் நம்மளுக்குன்னு இல்லை, நம்ம சுற்றி சார்ந்தவங்க, நம்ம க்ளோஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஃபியர் உங்களுக்குள்ள வந்து என்னைக்காச்சும் வந்து பயம்பூத்தி இருக்கா? ஆக்சுவலாக இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறையவே அந்த ஃபீல் வந்துச்சு. அண்ட் இன்னொன்று இல்லை, கொஞ்ச நாளாகவே ஐ எம் திங்கிங் நம்ம இந்த பிளானட்ல எதுக்கு, வை டு வி எக்ஸிஸ்ட்ன்ற ஒரு கொஸ்டின் எனக்கு வந்துட்டே இருக்கு. ஐ டோன்ட் நோ. சி வை, இப்போ ஒரு மரம் இருக்கு, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் ஆன் திஸ் பிளானட்? வி ஆர் ஜஸ்ட் டெஸ்ட்ராயிங் இட். தட் இஸ், அது மட்டுமே ஒரு வேலையாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் எதுக்கு கடவுள் நம்மளை வந்து இந்த இடத்துல இங்கே வச்சிருக்காரு, அதோட பர்பஸே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அது தெரியாமல் நம்ம வந்து வீடு வாங்கினா, கார் வாங்கினா, சம்பாதிச்சா இதுதான் நம்மளோட பர்பஸ், இது நம்மளோட ஆசை. ஆனால் அதுதான் நம்மளோட பர்பஸ் நினச்சி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். we are just trying to while away the time on this earth. பேசிக்காக நமக்கு கொடுத்துருக்கிற டைமை நம்ம பாஸ் தான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு ரீல்ஸை பார்த்துட்டே இருக்கோம், என்னதான். ஆனால் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே பதிலே தெரியாது. புரியுது. லைக் we work for எதுக்கு food. நான் வந்து ஓகே வீடு வாங்குறேன், நான் வந்து கார் வாங்குறேன், எதுக்கு வாங்குறேன்? அது வாங்கினா நான் சந்தோஷமா இருக்கேன். அதை தாண்டி திரும்ப அது வாங்கி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வேற ஆசை வருது. ஸோ இட்ஸ் கீப்பிங் ஆன் பில்டிங் அப். பட் ஆனால் ஆக்சுவலாக என்னோட பர்பஸ் இந்த ஏர்த்தில் என்னன்றதே எனக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி ஆஃப் லைட் எனக்கு நிறைய யோசிக்க நம்ம வாழ்றதே வேஸ்ட் அந்த மாதிரி. ஸோ ஆனால் இதனால நான் என்ன ஃபீல் பண்றேன், ஓகே நமக்கு கடவுள் இங்கே கொடுத்துருக்கிற டைம்ல நம்ம ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணாம லெட்ஸ் மேக் இட் மீனிங்ஃபுல் ஃபார் அதர்ஸ் ஆஸ் வெல் அப்படின்னு எனக்கு ஒரு தாட். நம்ம மட்டும் சந்தோஷமா இல்லாமல் நமக்கு கூட இருக்கிறவங்களையுமே வந்து லெட் அஸ் keep them happy. That is the only thing we can do. We can just be happy rather than keeping on thinking about what we don't have. நம்மள்ட்ட இல்லாததை பற்றி நினச்சி வருத்தப்படுறதுக்கு இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நான் ஆக்சுவலி அது ஒரு வெல் செட் மேம், சீரியஸாக. ஏன்னா பர்பஸ் இல்லை அப்படின்னாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்கு ஓடுறோம் நம்ம, அவ்வளோதான். நம்ம இந்த டைம்குள்ளே என்ன பண்ணுறோன்றது தான் விஷயமா இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அஃப்கோர்ஸ் உங்களை கூப்பிட்டு வச்சுட்டு நான் இதை பற்றி பேசலைன்னா எப்படி அப்படின்னு தான். கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பற்றி பேசி ஆகணும். மகாநதி வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஆஃப்டர் பாரதி கண்ணம்மா பீப்புள் ஆர் ஜஸ்ட் லவ்விங் திஸ் பேர். எல்லாருமே ரொம்பவே விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஜென்ரலாகவே அந்த ஒரு பேருக்கான அது என்னமோ பிரவீன் சார் வந்து அந்த எப்படியோ பிடிச்சிடுறாரு அந்த பேர் அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்பவே அழகான ஒரு ப்ராஜெக்டாக போயிட்டுருக்கு. ஹவு ஹாப்பி ஆர் யூ ஆன் தட்? எஸ், ஆக்சுவலி எல்லாம் நிறைய மிக்ஸ்ட் எமோஷன்ஸாக ஷேர் பண்ணுவாங்க. நிறைய ஃபேன்ஸோட மெசேஜஸ் அதெல்லாம் ஒரு சில பேர் பயங்கர கோவமாக இருப்பாங்க, ஒரு சில பேர் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது கோவப்படுறவங்களோட ஃபீலிங்கும் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அதை ஹார்ட்டுக்கு எடுத்துக்கிறதுனால அவங்க அப்படி பேசுகிறாங்க. அதுலேயுமே நான் ஒரு பாசிட்டிவிட்டியை தான் பார்க்குறேன். ஓகே, they love the project, அதனால அவங்க அந்த close to heart அப்படின மாதிரி. அதான் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் நிறைய லைஃப் டிப்ஸ்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க. ஆஃப் கோர்ஸ் லைஃப் டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம இல்ல, ஆனா லைக் என்னன்னு சொல்றது, லைஃப் எப்படியும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் லைக் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஏதோ ஓடுறோம், ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி, நம்மளுக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு குட்டி ஜேர்னியை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து நல்லபடியாக போக மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. உங்களையே ஃபாலோ பண்ணுற ஒரு சில பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்க முடியுது.
அவ்வளோ தூரம் லைக் உங்களை உரிமையா அக்கான்னு கூப்பிடுறதுலேருந்து அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து தேங்க்யூ மட்டும்தான் சொல்ல முடியும். பிகாஸ் அவங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்ல வந்து ஐ திங்க் இட் கிவ்ஸ் மீ ஹோப் that lot of people are going through the same thing and even they can come out of the shell. Yes. And அவங்க அப்படி யோசிக்கிறதுனால என்னாலையும் வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆக முடியுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ உங்களோட அந்த குட்டி குட்டி ட்ரீம்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பெஸ்ட் விஷஸ். கூடி சீக்கிரமா ஆஸ் அ ஃபேன் கேர்லா நான் கேட்குறேன், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்கணும். நீங்க வந்து ரீல்ஸா போடுறீங்களோ இல்லையோ, நீங்க வந்து எங்கேயாச்சும் அதை வந்து போட்டுடுங்க, நான் அதை பார்க்கணும். கண்டிப்பா. ஆக்சுவலி எல்லாரும் சொல்றாங்க நீங்க பயங்கரமா டான்ஸ் ஆடுவீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்லாம். எனக்கு கம்ப்ளீட்டா மறந்து போச்சு. ஐ எம் லேர்னிங் லைக் அ பேபி நவ். அவங்க சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டெப் பிகாஸ் அந்த டைம் பீரியட் கேப் ஜாஸ்தி. ஐ டோன்ட் நோ, நான் ரொம்ப பேபி ஸ்டெப்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் டான்ஸர்ன்றது நான் மறந்துட்டேன். டான்சிங் ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் இல்ல, அந்த வே ஆஃப் டான்சிங்கே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் ஆட போகும்போது இருந்த அந்த ஒரு ஸ்டைலுக்கும் இப்போ பீப்புளுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்டைலுக்கும் டோட்டல் டிஃபரன்ஸ். ஓகே. சோ அது எனக்குமே பேபி ஸ்டெப்ஸ் தான். நவ ஐ அம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கிராட்ச் மாதிரி. ஓகே. சோ அந்த ஜர்னிக்கு வாழ்த்துக்கள். Thank you so much. உங்களோட அந்த அழகான ஒரு ஜர்னி வந்து எப்படி நீங்க கடந்து வந்தீங்க அப்படின்லாம் வந்து பார்க்கும்போது of course யாருக்கோ லேர்னிங்காக இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்கோ 6 பேருக்கு அந்த மாதிரி லேர்னிங்காக இருக்கும்ட்டு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. Food sponsored by தவசுக்குட்டி பிரியாணி. Branches at Ananagar, அரும்பாக்கம், மதுரவாயல், பள்ளிக்கரணை, ராமாபுரம் and தாம்பரம்.